ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் பெருகட்டும். இன்றைய பரபரப்பான வாழ்க்கை சூழலில் பலருக்கும் இருக்கும் ஆகப்பெரிய குறைபாடு மன ஒருமைப்பாடு இல்லாததுதான். ஒரு காரியத்தை செய்யும் போது மனம் எத்தனையோ திசைகளில் சிதறி ஓடும். தியானத்தில் அமர்ந்தால் கூட தேவையற்ற எண்ணங்கள் வந்து அலைக்கழிக்கும். இப்படி அலைப்பாயும் மனதை அடக்கி ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து அசாத்தியமான மன ஒருமைப்பாட்டையும் தீர்க்கமான புத்தியையும் தரக்கூடிய அற்புத பதிகம் இது. அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் இந்த 82வது பாடல் அன்னையின் ஒளிமயமான திருவுருவத்தில் நம் மனதை உருக செய்து பேரமைதியை தரக்கூடிய உன்னதமான தியான துதியாகும். வாருங்கள் பாடலை பார்ப்போம். அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர்திருமேனியை உள்ளுதொரும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய் விடின் எங்கனே மறப்பேன் நின் விரகினையேன். அதாவது, வண்டுகள் மொய்க்கின்ற தேன் நிறைந்த தாமரை மலரில் வீற்றிருக்கும் வேத சொரூபியான என் அன்னையே, இந்த அண்ட சராசரங்கள் ஒட்டுமொத்த பிரபஞ்சங்கள் யாவும் உன்னுடைய பிரகாசமான ஒளியின் வடிவமாக திகழ்கிறது. அப்படி எங்கும் நிறைந்திருக்கும் உன்னுடைய ஜொலிக்கும் திருமேனியை என் மனம் நினைக்கும் போதெல்லாம் எனக்குள் ஒரு பேரானந்தம் பொங்குகிறது. என் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய உள்மன கருவிகள் அனைத்தும் பக்தி பெருக்கால் விம்மி கட்டுக்கடங்காமல் கரை புரண்டோடி இறுதியில் சொல்லொணாத ஒரு பிரபஞ்ச பெருவெளியில் போய் ஒன்றி விடுகிறது. அப்படி உன்னோடு ஒன்றி போன உன் அன்பு மகளாகிய நான் இனி எப்படி அம்மா உன்னை மறக்க முடியும்? சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், வண்டுகள் சூழ்ந்த தாமரையில் வீற்றிருக்கும் அன்னை அபிராமி ஒட்டுமொத்த பிரபஞ்சமாகவும் அதன் பேரொளியாகவும் திகழ்கிறாள். எங்கும் நிறைந்திருக்கும் அன்னையின் அந்த உன்னத ஒளிரும் வடிவத்தை ஒரு முறை நம் மனதில் நினைத்தாலே போதும். அலைப்பாயும் நம் மனம், புத்தி, சித்தம் யாவும் பக்தி பெருக்கால் விம்மி உலக எண்ணங்களை எல்லாம் மறந்து அன்னையின் பாதத்தில் அப்படியே ஒடுங்கிவிடும் என்று பட்டர் கூறுகிறார். தாயே, உன்னை தியானிக்கும் போது என் மனம் உலகை கடந்த ஒரு பெருவெளியில் உன்னோடு ஒன்று விடுகிறது என்ற பட்டரின் இந்த அனுபவ வாக்கு சிதறி ஓடும் நம் மனதை அடக்கி அசாத்தியமான தியான நிலையும் மிக உயர்ந்த மன ஒருமைப்பாட்டையும் நமக்கு தந்தருளும் என்பது இப்பாடலின் தத்துவமாகும். பாராயணம் செய்யும் முறை: புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை அல்லது உத்திராடம் நட்சத்திரம், பௌர்ணமி தினங்களில் பாராயணம் செய்ய தொடங்கலாம். மாணவர்கள் மற்றும் தியானம் பழகுபவர்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது படிக்க தொடங்கும் முன் ஓதுவது மிக மிக விசேஷம். படிப்பில் கவனம் செலுத்த, நினைவாற்றல் பெருக, தியானத்தில் மனம் ஒடுங்க இப்பாடலை தினமும் 11 முறை அல்லது 27 முறை மனமுருகி பாராயணம் செய்ய வேண்டும். கண்களை மூடி நெற்றிப்புருவ மத்தியில் அன்னை அபிராமியின் ஒளிமயமான வடிவத்தை தியானித்து கொண்டு, தாயே, என் அலைபாயும் மனதை அடக்கி உன்னில் ஒருமைப்படுத்தி என்ற பிரார்த்தனையோடு ஓத வேண்டும். மன அமைதி மற்றும் ஞானத்திற்கான சாத்வீக வழிபாடு என்பதால் அன்னைக்கு உகந்த சுத்தமான பசும்பால், கற்கண்டு அல்லது நெய் கலந்த பால் பாயாசம் நைவேத்தியமாக வைக்கலாம். எளிமையாக உலர் திராட்சை மற்றும் அன்னைக்கு உகந்த நறுமணமிக்க வெண்தாமரை மலர்கள் அல்லது மல்லிகை பூக்களை சமர்ப்பித்து வழிபடலாம். நேர்களே, அபிராமி அந்தாதியின் இந்த 82வது பாடலை தொடர்ந்து முழு நம்பிக்கையோடு பாராயணம் செய்து வர தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள், மன சிதறல்கள், மறதி மற்றும் தூக்கமின்மை பிரச்சனைகள் யாவும் அடியோடு நீங்கும். அன்னை அபிராமியின் பேரொளி உங்களுக்குள் ஒரு ஆழமான அமைதியை தந்து எந்த ஒரு காரியத்திலும் முழு கவனத்தோடு செயல்படும் அசாத்திய மன ஒருமைப்பாட்டை அனுகிரகம் செய்யும். குறிப்பாக தேர்வு எழுத போகும் மாணவர்களுக்கு, ஆன்மீக பாதையில் தியானம் கைகூட துடிப்பவர்களுக்கும் இப்பாடல் ஒரு மகா மந்திரமாகும் என்பது திண்ணம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 83வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.